பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆயத்துல் குர்சியினுடைய விளக்கங்கள் தொடர்ந்து உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த தொடரிலே இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள். திர்மிதி ஷரீஃபில் இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிகரம் உண்டு. குர்ஆனுடைய சிகரம் அது சூரத்துல் பக்கராவாகும். சூரத்துல் பக்கராவிலே ஆயத்துல் குர்சி அது எல்லா ஆயத்துகளுக்கும் சிகரமாக இருக்கிறது என்பதாக இப்படி ஒரு அறிவிப்பில் திர்மிதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்ட பொழுது, குர்ஆன் ஷரீஃபிலே மிக உயர்ந்த வசனம் எது அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியுமுங்க, நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டிருக்கிறேன். நபி அவர்கள் சொன்னாங்க, குர்ஆனிலே மிக உயர்ந்த வசனம் அது ஆயத்துல் குர்சி தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது இப்னு மர்தவியாவில் இந்த ரிவாயத்து இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதாவது 2 வசனங்கள், அதிலே அல்லாஹ் தஆலாவினுடைய இஸ்முல் ஆதம் இருக்கிறது. அதில் 1வது ஆயத்துல் குர்சி, அதிலேயும் இஸ்முல் ஆதம் இருக்கிறது. 2வது இந்த ஆல இம்ரான் சூறாவிலே ஆரம்பிக்கக்கூடிய அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அதிலேயும் இஸ்முல் ஆதம் இருக்கிறது. ஒரு ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்முல் ஆதமை ஓதி அதனுடைய பேரினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா இடத்துல துவா செய்தால் அந்த துவா இருக்கிறதே, அந்த துவா கபூல் ஆகும். அந்த இஸ்முல் ஆதம் 3 சூறாக்களிலே இருக்கிறது. சூரத்துல் பக்கராவில், சூரத்துல் பக்கரா தான் அந்த ஆயத்துல் குர்சி. சூரத்து ஆல இம்ரானில் அதுதான் இந்த அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். 2வது இது. 3வது சூரத்து தாஹாவில் இருக்கக்கூடிய ஆயத்து. சூரத்து தாஹாவில் இருக்கக்கூடிய ஆயத்து அது அடுத்த அறிவிப்பில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லப்படும். ஹிஷாம் இப்னு அம்மார் ஹத்தீப் திமிஷ்க் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரத்துல் பக்கராவிலே ஒரு ஆயத்து இருக்கிறது, அது ஆயத்துல் குர்சி, அதுவும் இஸ்முல் ஆதம். ஆல இம்ரானில் ஆயத்து அது அந்த அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அதுவும் இஸ்முல் ஆதம். அதே மாதிரி சூரத்து தாஹாவில் இருக்கக்கூடிய அந்த ஆயத் வஅனத்தில் உஜூஹ் லில் ஹய்யில் கய்யூம், இதுவும் இஸ்முல் ஆதம் அப்படின்னு சொல்லி இப்படி இந்த அறிவிப்பிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு ஹதீஸிலே சொல்லப்பட்டது, ஒரு மனிதர் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டால் அவன் சொர்க்கத்திலே போவதற்கு மரணத்தை தவிர வேறு எந்த தடையும் கிடையாது. சொர்க்கத்துக்கு போகணுன்னா மௌத்தா போனதுக்கு அப்புறம் தானே போக முடியும். இப்போ மௌத்து ஒன்று தான் அவன் சொர்க்கத்துக்கு போவதற்கு தடை. யார் ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு அப்புறமும் ஓதுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எந்த தடையும் இல்லை. இப்படி ஒரு ரிவாயத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஹதீஸு பார்த்தீங்கன்னா இமாம் நஸீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் அமலுல் யௌமி வல் லைலா என்ற பாடத்தில் இந்த ரிவாயத்தை, இந்த அறிவிப்பை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்னு ஹிப்பான் அவர்களும் தன்னுடைய சஹீஹுடைய அந்த புத்தகத்தில் அவங்களும் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸு பார்த்தீங்கன்னா சனதின் அடிப்படையில் இமாம் புகாரியுடைய நிபந்தனைக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படியும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அபுல் ஃபர்ஜ் இப்னு ஜௌசி அவர்கள் இதை மௌசூ அப்படின்னு சொல்கிறாங்க. மௌசூ அப்படின்னு சொன்னால் உருவாக்கப்பட்ட ஹதீஸுக்கு தான் மௌதுவான ஹதீஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹதீஸு ரகத்தை சேர்ந்தது அப்படி சொல்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு வெளிச்சம், அதுக்கு மேலே நம்ம என்ன விளக்கம் சொல்கிறது. தஃப்சீர் இப்னு மர்திவியாவில் இருக்கக்கூடிய ஹதீஸ், தஃப்சீர் இப்னு மர்திவியாவிலையும் இந்த ஹதீஸ் இருக்குது. ஆனால் அதனுடைய சனது பலகீனமான சனது. இப்னு மர்திவியாவில் இன்னொரு ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, ஹஜ்ரத் மூஸா இப்னு இம்ரான் அலைஹிஸ்ஸலாம், அதாவது மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி அனுப்பினான். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள். யார் இதை செய்வாரோ, அதாவது ஃபர்லான தொழுகைக்கு அப்புறமேல ஆயத்துல் குர்சியை ஓதக்கூடிய இந்த வேலையை யார் செய்வாங்களோ அவங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இதயத்தை நான் வழங்குவேன்.
என்னை திக்ரு செய்யக்கூடிய நாவை அவனுக்கு நான் கொடுப்பேன், நபிமார்களுக்கு கொடுக்கின்ற நன்மையை அவனுக்கு கொடுப்பேன், சித்தீகீன்களினுடைய அமல் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனால் இந்த அமலை நபிமார்கள் மட்டுமே செய்ய முடியும், அல்லது சித்தீகீன்கள் மட்டுமே இந்த அமலை செய்ய முடியும், அல்லது யாருடைய இதயத்தை ஈமானுக்காக அல்லாஹ் சோதிச்சானோ அவர்களால் தான் இந்த அமல் செய்ய முடியும், அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஷஹீதாக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடினானோ அவர்கள்தான் இந்த அமலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இப்படி அந்த ரிவாயத்தில் இருக்குது. ஆனால் இந்த ரிவாயத்து மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இந்த ஆயத்துல் குர்சியை பற்றி நிறைய அறிவிப்புகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நிறைய முன்கரான ரிவாயத்துங்க, அதெல்லாம் முன்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தால் சரியாகவும் வராது. அதனால் சுருக்கமாக இது மட்டும். திருமீதியில் ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒரு மனிதர் சூரா ஹாமீம் அல் மூமின், அதாவது அல் மூமின் அப்படிங்கிற சூறாவில் இருக்கக்கூடிய அந்த ஹாமீமுங்கிற அந்த வார்த்தையில் இருந்து இலைஹில் மசீர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரையிலும், அதே மாதிரி ஆயத்துல் குர்சி, இது ரெண்டையும் காலையில் சுபுஹ் நேரத்தில் அவர் ஓதிட்டார் அப்படின்னு சொன்னால் சாயங்காலம் வரையிலும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு அவருக்கு கிடைக்கிறது. சாயங்காலம் நேரத்தில் அதை ஓதிட்டாருன்னா காலை வரையிலும் அல்லாஹ் தாலாவினுடைய பாதுகாப்பு அவருக்கு கிடைக்கிறது. இந்த ஹதீஸும் கரீபான ஹதீஸு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஆயத்துல் குர்சியை பற்றி நிறைய ரிவாயத்துகள் இருக்குது. அதில் பல ரிவாயத்துகள் முன்கராக இருக்குது, பல ரிவாயத்துகள் பலகீனமானதாக இருக்கிறது, பல பல சிக்கல்களோடையெல்லாம் பல ரிவாயத்துகள் இருக்குது. அதனால் சுருக்கத்தின் அடிப்படையில் இந்த விஷயத்தை மட்டும் உங்களுக்கு முன்னால் நான் எடுத்து சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தாஹுதுஹு சினத்தும் வலா நௌம், இந்த ஆயத்துல் குர்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 விதமான வாசகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வாசகத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படும். அதில் வஹ்தானியத், அல்லாஹ் ஏகத்துவம் அதில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம், இது மாதிரி ஒரு 10 விதமான விஷயங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றி இந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அது இன்ஷா அல்லாஹ் அடுத்து உங்களுக்கு அதை பற்றி விளக்கங்கள் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக